Hi friends, welcome back to our channel Safa Creation. நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில பிகினர்ஸ்க்கான பேசிக் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே எல்லா ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண டிசைனோட ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட ஒர்க்லாம் நம்ம பார்க்கலாம். இதே இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமே நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரியில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆக முடியும். புதுசாக பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்துட்டு ஃபோட்டோஸ் அனுப்பணும் அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் ஆகிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம போன வீடியோவில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்டிச் நம்ம 2 விதமான இடங்களில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது இந்த ஜிக்ஸாக் வித் செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம கட் ஒர்க் பண்ணுவோம். அப்போ தான் வந்துட்டு கிளாத் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். பிசுறுகள் எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டான ஃபினிஷிங்கில் நமக்கு டிசைன்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது செயின் ஸ்டிச் போடும்போது செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா இது யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் அவுட்லைன் திக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ற எல்லா கிளாஸையுமே நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். ஸோ வாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் காட்டன் இல்லைன்னா பாப்லின் கிளாத் வந்துட்டு 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. அதுதான் பிகினர் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஃப்ரேம். உங்கள்கிட்ட என்ன சைஸ் ஃப்ரேம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஃப்ரேம் வாங்க போகிறவங்க 18 இன்ச் ஃப்ரேமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீடில். நார்மலாக த்ரெட்ஸுக்கும் ஜரிக்கும் யூஸ் பண்ணுற அதே நீடில் தான். நம்பர் 14 0.5 mm. இந்த நீடில் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட்ஸு. இந்த மாதிரி ஜரி த்ரெட்டும் கான்ட்ராஸ்ட் கலரில் 2 சில்க் த்ரெட்ஸும் எடுத்துக்கோங்க. லைன்ஸ் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பென்சிலும் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணுறதுக்காக ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சரி த்ரெட் எடுத்துக்கிட்டு அதில் எண்ட் நாட் போட்டுக்கலாம். சரி த்ரெட் எப்போவுமே சிங்கிள் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃப்ரேம்க்கு அடியில் இடது கையை கொண்டு போயிடலாம். நீடில் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட போகிறோம். நீடிலோட ஹூக் வந்து லைனை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து எப்பவும் போல் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஹூக்கோட டைரக்ஷன் வந்து இந்த லைனை பார்த்த மாதிரி இருக்கணும். இதில் குத்தி அடியிலேருந்து மேலே ஒரு ட்விஸ்ட் கொடுத்து மேலே எடுங்க. அவ்வளோதான். இதுக்கு செயின்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடிய செயின் ஸ்டிச் சின்னதாக போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டு நம்ம இந்த செயின் ஸ்டிச்சை கவர் பண்ணிடுவோம். ஸோ கொஞ்சம் பெரிய செயின்ஸாகவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். பாருங்கள், இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டு இந்த பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு செயினுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், செயின் த்ரெட்டை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டு இங்கிட்ட ஒரு ஸ்டிச். கவனமாக பாருங்கள், செயினுக்கு லெஃப்டில் ஒரு ஸ்டிச் க்ராஸாக போட்டுக்கணும், ரைட்டில் இன்னொரு ஸ்டிச். இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். லெஃப்டில் ஒரு ஸ்டிச், ரைட்டில் இன்னொரு ஸ்டிச். இந்த மாதிரி நெருக்கமாக போட்டுகிட்டே வரணும். அடியில் நம்ம போட்டிருக்க செயின் தெரியாத அளவுக்கு நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். லெஃப்டில் ஒரு ஸ்டிச், ரைட்டில் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக ஜிக்ஸாக்காக வர மாதிரி போட்டுகிட்டே வரணும்.
நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்தோம். அது வந்துட்டு லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லென்த்தாக ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம். இதில் வந்துட்டு நடுவில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால லாக் ஸ்டிச் போட தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாகவே அடுத்த ஸ்டிச்சுக்கு போயிடலாம். இடையில இந்த செயின் ஸ்டிச் இருக்கிறதுனால லூப் வந்து பிரிஞ்சு வராது. டைரெக்டாக அடுத்த ஸ்டிச் போயிடலாம். நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கட் ஒர்க் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது டிசைன்ஸில் வந்து இந்த ஸ்டிச் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இடையில ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. இப்போ 1 வீக் அந்த மாதிரி விட்டுட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ்க்கு எடுத்தீங்கன்னா புதுசாக நீடில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த எண்ட் நாட் போட தெரியாதவங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ எண்ட் நாட் போட்டாச்சு. அடுத்த லைனில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இதே ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஸ்டிச், அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச். இந்த லைன்லேயுமே நீங்கள் வந்து பெருசாக செயின் போட்டுக்கலாம், சின்னதாக போடணும்னு அவசியம் இல்லை. சில்க் த்ரெட் கட் ஆகுது, சில்க் த்ரெட் போட வரல அப்படிங்கிறவங்க சில்க் த்ரெட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஸ்டிச் வந்து இந்த மாதிரி லூஸாக வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து பிரிச்சுருங்க. நீங்கள் இழுத்து எதுவும் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் பிரித்து திரும்ப தான் போட்டாகணும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணிடுங்க, உங்களுக்கு சரியாக வந்துடும். ஓகே, இந்த லைன் எண்ட் ஆயிடுச்சு. இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். இதே கலரில் போடுறதா இருந்தால் நம்ம அப்படியே ஜிக்ஸாக் போட்டுடலாம். ஏற்கனவே ஃபாலோ பண்ண அதே மெத்தட் தான். ஆனால் அதில் ஜரியில் வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டிருப்போம். இதில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட போகிறோம். எதனால அப்படின்னா ஜரியில் வந்து 2 கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இடையில கேப் தெரிஞ்சதுன்னா அடியில் இருக்க சில்க் த்ரெட்டோட கலரும் மேலே தெரியும். அப்போ வந்து அது ஒரு புது விதமாக அழகாக ஒரு ஸ்டிச் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அடியில் இருக்க த்ரெட் தெரியும் போது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் கட் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி நெருக்கமான ஸ்டிச்சஸ் தான் போடணும். நீங்கள் வேறு இடங்களுக்கு அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஒரு டைம் போய் செக் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டிச் போடும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அடியில் த்ரெட்டை சுற்றி கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி ரைட்டில் போடும்போது த்ரெட்டை ரைட்டில் சுற்றணும். லெஃப்டில் போடும்போது லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி சுற்றுனீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ வந்து த்ரெட் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் வரும். இந்த இடத்துல ஒரு எண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம். சரிலையும் சரி சில்க் த்ரெட்லேயும் சரி நான் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே நீங்கள் அடியில் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டும் அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போடலாம். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் போட்டு காமிக்கிறேன். மறுபடியும் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நான் அடியில் சில்க் த்ரெட்டும் மேலே ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து கடைசியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே டர்ன் பண்ணுங்க. இங்கே இருந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி இன்னொரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச்சோட எண்டிங் வந்துச்சு. இங்கே நாட் போட்டுடலாம். நம்ம அடுத்தது வேறு கலர் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நாட் போட்டாச்சு. நான் இதுக்கு மேலேயே ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் செயின் போட போகிறேன். ஜரி த்ரெட்டில் எண்ட் நாட் போட்டுட்டு அடியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது டபுள் லைன் போடுறதுனால உங்களுக்கு அடியில் இருக்க த்ரெட் நல்லாவே தெரியும். நல்லா அகலமாகவும் திக்காகவும் ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இது கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சாக தெரியுது. நீங்கள் இந்த மாதிரி கூட உங்களோட ட்ரெஸ்ஸஸில் அவுட்லைனுக்கு ட்ரை பண்ணலாம். அடியில் செயின் ஸ்டிச்சுக்கு ஜரி யூஸ் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக்கு வந்துட்டு சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த லைனோட எண்டிங் வந்தாச்சு. கடைசி வரைக்கும் ஜிக்ஸாக் போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். செயின் ஸ்டிச் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் போட்டு பார்த்தாச்சு. நீங்களும் இந்த ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி எங்ககிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.